Hi friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு பூஜியா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு ஒரு கை நிறைய புதினாவை அதுல சேர்த்துக்கோங்க. புதினாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் ட்ரை மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கையில எடுத்து இந்த மாதிரி வந்து பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா கசப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கிரேட்டர் இருந்தால் அதை வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் கூட மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் எல்லாமே ஒன்று போல் நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கணும். அதனால நான் கிரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே நான் 2 கப் கடலை மாவு சேர்க்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு 2 கப் கடலை மாவு தான் அளவு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா, கிரைண்ட் பண்ணி அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்க மாய்ஸ்டரே வந்து இதை பிசையறதுக்கு வந்து போதும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. பட் அப்படியே தண்ணியை ஊத்திடாதீங்க. அப்புறம் மாவு வந்து ரொம்ப சாகியா ஒரு மாதிரி லிக்விட் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணியே தேவைப்படல. நான் உருளைக்கிழங்குல இருக்க மாய்ஸ்டரை வச்சே பிசைஞ்சிட்டேன். கடைசியா நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாத்தீங்களா, இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பிசைஞ்சு ஒரு 5 to 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இடியாப்பம் பிழியறதுல இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் போல எடுத்து அது உள்ள போட்டு நம்ம இப்போ எண்ணெயில பிழிஞ்சு எடுத்துக்க போறோம். எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாம இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உள்ள சேர்க்கிறோம். இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 250 கிராம்ஸ் வந்து எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து திட்டமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் இடியாப்பமோ இல்லை ஓமப்பொடியோ பிழிகிற மாதிரி இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிற பொருள். அதனால வந்து சீக்கிரமா இது வந்து குக் ஆயிடும். ஸோ அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்லயோ லோ ஃப்ளேம்லயோ வச்சு குக் பண்ணுங்க. மறக்காம அந்த ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இப்படி பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி வளவலன்னு இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நீங்க இதை பொரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பிளேட்ல போட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா சூப்பரா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நான் இன்னொரு தடவை இதை வந்து பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எல்லா வீடியோஸுமே பார்க்குறீங்க. ஒவ்வொரு ரெசிபிக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஆலு பூஜியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பவுலில் டிஷ்யூ போட்டுட்டு அதில் எடுத்து நீங்கள் போட்டுட்டு எண்ணெய் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் பொரிச்சு.
இப்போ நான் இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை வந்து தாளிச்சு இதுல போட்டிருக்கேன். எண்ணெய் இல்லாம பாத்துக்கோங்க கருவேப்பிலையில. இப்போ இதை எடுத்து நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. இதை வந்து ஈவினிங் டீ டைம்ல அப்படியே டீ குடிச்சிட்டே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.